நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஊர் தென்காசி மாவட்டம் குற்றாலம்ங்க. இந்த இடத்துல புதுசாக ஒரு ரெசார்ட் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 20 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு டேங்க் வேணும்னு இந்த கஸ்டமர் கேட்டிருந்ததுனால நாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிற சைஸ் 3000 லிட்டருங்க. இந்த கஸ்டமர் நம்ம பயணியர் பயோ டேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டாங்க நமக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்துக்கு கீழேயே அமைஞ்சிருக்குங்க. அதனால ஒரு 4 அடி இங்கே குழி எடுக்கும் போதே ஊற்று தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் கான்க்ரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டினீங்கனாலும் சரி, இல்லை பயோ டேங்கே நீங்கள் என்ன மெட்டீரியலில் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, இந்த மாதிரி நிலத்தடி நீர் அதிகமாக ஒரு இடத்துல எல்லாம் சீக்கிரமாக உங்கள் டேங்க் நிறைஞ்சிரும். நீங்கள் எவ்வளோ டைம் க்ளீன் பண்ணிங்கனாலும் அது நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேங்க் வாழ்நாள் முழுவதும் நிறையாது. அதே மாதிரி இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம இனாக்குலம்ங்கிற பாக்டீரியாவை டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க. இந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியனுப்புறது தான் இந்த பாக்டீரியாவோட வேலைங்க. அதே மாதிரி இந்த பாக்டீரியா இந்த டேங்குக்குள்ளேயே இனப்பெருக்கமும் ஆயிக்குங்க. அந்த மாதிரி தான் நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை 4 மாதத்திற்கு ஒரு முறையோ பாக்டீரியாவை கடைகளில் பணம் கொடுத்து வாங்கி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த டேங்குக்குள்ளே நம்ம 5 அறைகளாக பிரிச்சிருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் முழுவதுமாக செரிமானம் ஆயிருங்க. வெளியே வர தண்ணீரும் சுத்திகரித்து தான் வரும். அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஃப்யூச்சரில் இந்த ரெசார்ட் ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து இந்த டேங்கை எடுத்து எங்கே வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.